வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரூர். இந்த ஆம்பிளிஃபையர் யாருக்காக செஞ்சுருக்கோம் அப்படின்னா, கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தேவர்மலையில் ஒரு நண்பருக்கு செஞ்சுருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஐசி அப்படின்னா எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து 5 சேனலுக்குமே எஸ்டிகேயில் 4141 தான் போட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு 50+50 100 வாட்ஸ் அவுட்புட் வர மாதிரியான நம்ம பண்ணியிருக்கோம் நண்பர்களே. நல்ல ஹெவியான ஆம்பிளிஃபையர். சப்வூஃபருடைய பேஸ் குவாலிட்டி வந்து நல்லா வேணும் அப்படின்னு கேட்டனால இதில் வந்து நம்ம உங்களுக்கு 52001943 யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இப்போ இதில் என்ன செப்பரேட்டாக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து செப்பரேட் பண்ணி போட்டிருக்கிறோம். சப்புக்கு மட்டும் தனியாகவும் இந்த 5 சேனலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு தரமான ரிசல்ட்டாக இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ளே பண்ணி காட்ட முடியல அப்படின்னா, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வர்றதுனால நம்ம வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியல. அதனால் உங்களுக்கு எஃப்எம் உடைய குவாலிட்டியான அவுட்புட்டை இந்த செட்டில் காமிச்சிருக்கிறேன். ஸோ தெளிவாக இருக்கும் நண்பர்களே. நிறைய பேர் இப்போ வந்து பழைய எஃப்எம் இந்த எஃப்எம்மை கேட்க விரும்புகிறாங்க. எஃப்எம் உடைய அந்த நாய்ஸ் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ எஃப்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ மோடில் அவுட்புட் வராது, சிங்கிள் மோனோவாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் ஸ்டீரியோவாக தான் அவுட்புட் வெளியே வரும். அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் இருந்து எடுத்து நம்ம 5.1 நம்ம பிரித்து கொடுத்துக்க முடியும் நண்பர்களே. நிறைய பேர் உங்களை குழப்பி விட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸ்டீரியோ மோட்லேயே உங்களுக்கு 5.1லேயே எஃப்எம்மில் ப்ளே ஆகக்கூடிய சாங்கை நீங்கள் கேட்க முடியும். அவ்வளவு துல்லியமாக. நீங்கள் இந்த டைலர் யூனிட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எஃப்எம் கேட்குறத விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெவியான ஆம்ப்லேயே உங்களுக்கு எஃப்எம் தெளிவாக வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துலாம் நண்பர்களே. அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மாதிரி அக்ரலிக் பேனலில் லைட்டிங்கோடு வர்ற மாதிரி எனக்கு டிசைன்ஸில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தார். அவர் கேட்ட மாதிரி நம்ம வந்து இதை பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ லைட்டிங்கெல்லாம் அவர் கேட்ட கலர்லேயே வந்து லைட்டிங் ப்ளூவில் சூப்பராக நல்லா தெரிகிற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நண்பர்களே. பார்க்கவே சும்மா அருமையாக இருக்கும். ரொம்பவும் குறைவான விலையில் தான் இதை வந்து செட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். கஸ்டமருமே சில பொருள்களை அவரே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையருக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கஸ்டமரே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அதனால் நம்ம ஸ்பீக்கர்ஸ் எதுவும் நம்ம வந்து கொடுக்கல. ஸோ ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தோம் நண்பர்களே. நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலும் அதனுடைய வாட்ஸு எவ்வளோ, என்ன டீட்டெயில், எத்தனை இன்ச்சு அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாறு போல் வந்து நம்ம ஒரு செட்டை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ லோயஸ்ட் பட்ஜெட்டில் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் நண்பர்களே. சில பர்சனல் ப்ராப்ளங்கள்னால கொஞ்ச நாள் செட்டு வந்து அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிட்டோம். ஸோ இனிமேல் வந்து படிப்படியாக நம்ம வந்து செட்டை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய நம்பர் இந்த டிஸ்பிளேலையும் இருக்கும். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். லோயஸ்ட் பட்ஜெட்டில் எவ்வளவோ நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பெண்டிங் இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் பெண்டிங் கொடுத்துருக்கிற ஆர்டர்ஸ் கொடுத்துருக்க நம்பர்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்பர்களே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்பவே நன்றி நண்பர்களே.